வணக்கம் நண்பர்கள். நான் நண்பர் சடேஸ்வரன். இப்போ படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியார் வாய்க்கால். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலர்விலிருந்து விவசாயம் செய்யக்கூடிய பகுதி, அதாவது மேலூர் சக்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இப்போ இந்த கால்வாயானது நிறையா தண்ணீர் வருதுங்க. நமக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் யூடியூப் சடேஸ்வரனுக்கு கண்டிப்பாக நீச்சல் தெரியும். அது ஒரு பிரச்சனை இல்லை. 1894 இந்த கால்வாய் அமைக்கப்பட்டதுன்னு அந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய தோற்றம் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கிறணும். இந்த 894 இப்போ வரைக்கும் இந்த கால்வாயானது பயன்பாட்டுக்கு இருக்குது என்றால், அதற்கு முன்னோர்கள் வாழையடி வாழையாக அது தொலைநோக்கு பார்வையில் விவசாயம் தான் இந்த நாட்டை தலை தூக்கி நிறுத்தும் அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டும் உதாரணமும் விளங்குகிறது இந்த கால்வாய். அது போக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த விவசாயம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே படம் பிடிச்சி யூடியூப்பில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்வாயிலிருந்து கொஞ்சம் சற்று விலகி வர்றோம். அப்போ நம்ம விலகி வரும்போது சின்னதாக ஒரு நீரோடை இருக்குங்க. அந்த நீரோடையில் இப்போ நம்ம நடந்து வந்துக்கிருக்கோம். இப்போ நடந்து வந்த உடனே இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சின்ன பிரதான சாலை ஒன்று வருது. அது எந்த சாலைன்னு கேட்டிங்கன்னா, நேர அழகர் கோயிலிருந்து நேர சிட்டம்பட்டி என்னும் அந்த மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலை இணைக்கக்கூடிய அந்த சாலை. சிறு சிறு கிராமங்கள் வழியே நேராக போய் நீங்கள் பார்க்குற இந்த சாலை அழகர் கோயிலிருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை தேசிய நெடுஞ்சாலை வரைக்கும் செல்லுதுங்க. இது இடைப்பட்ட தூரத்துலேயே பக்கத்துலேயே விவசாயம் நடக்குது. அது நமக்கு பார்க்க ரம்மியமாக இருக்குது. அப்போ இந்த வயல்வெளியில் தண்ணீர் நிறுத்தி வச்சுருக்காங்க. தண்ணீர் வருது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இது உழுது பயிரிட தயாராக இருக்காங்க. அப்புறம் தூரமாக பார்த்திங்கன்னா நாற்று நட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா கொடிகள் தோரணங்கள்லாம் இருக்குது. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கே பயிரிட்டிருக்காங்க. அந்த ஆடு மாடுகளை இந்த பக்கத்தில் கொண்டு வராதிங்க அப்படின்னு அவங்க சமிக்கை காட்டும் விதமாக அந்த கொடிகள்லாம் தொங்க விட்ருக்காங்க ஒயிட் கலரில். அப்புறம் நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த நெல் நாற்று நடுவதற்கு முன்பு பச்சை பசுமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ரம்மியமாக இருக்குது. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ